அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசமணி செய்முறை. இது ஒரு எளிமையான முறையில் ரசக்கட்டு யார் வேணாலும் கட்ட முடியும். இந்த முறையில் ரசக்கட்டு யார் வேணாலும் கட்டலாம். ஏன்னா நம்ம எளிமையான முறையில் ஏதோ ரசமணி செய்முறை சொல்லி கொடுக்குறது நிறைய பேர் கேட்டதுனால இந்த பதிவை நம்ம போடுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் கட்ட முடியும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் இதை நம்ம ரசமணியாக கட்ட முடியும். ஏற்கனவே ரச சுத்தி நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ரச சுத்தி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த ரசமணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு அலுமினிய குண்டா ஒன்று, இந்த மாதிரி அலுமினிய குண்டா. அதுக்கப்புறம் ரசம் இது 40 கிராம் ரசம் இருக்குது. 40 கிராம் பாதரசம் எடுத்துருக்கோம், சுத்தி பண்ண பாதரசம். இது துருசு, துத்தம், மயிர் துத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது ஒரு 60 கிராம் எடுத்திருக்கோம். இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இது ஓட்டு நவாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இதுலேயும் 60 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமாக ஒரு 6 எலுமிச்சம்பழத்திலிருந்து சாறு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 6 எலுமிச்சம்பழத்திலிருந்து சாறு எடுத்து வச்சிருக்கோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துத்தத்தையும் இந்த நவச்சாரத்தையும் ஒன்றாக கலந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டுருங்க. போட்டு இதை ஒன்றா முதல்ல கலந்துக்கணும். ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கணும். நம்ம என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது கல்வம் இருந்தால் இந்த கல்வத்து மேலே நம்ம இந்த அலுமினிய சட்டி வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது மண் தரையில் வைக்கணும். இது மாதிரி டைல்ஸ் போட்ட இடத்துல, வீட்டுக்குள்ள சிமெண்ட் தரையில் எல்லாம் வைக்க வேண்டாம். அதாவது மண் தரையில் வைங்க. ஏன்னா இது பொங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொங்கி அதுலேருந்து நம்மளுக்கு அந்த கலந்து உறவாகிட்டு இந்த இதெல்லாம் கீழே சிந்தும். அப்படி சிந்தும் போது உங்களுக்கு பிரச்சனை ஆகும் இடத்துல. அதனால நம்ம மண் தரையில் வைக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி கல்வத்தில் வச்சிங்க அப்படின்னா, கல்வ கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கல்வ எல்லாருமே நம்ம செய்து வச்சுக்கணும். இது இருந்ததுன்னா இதில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதில் பாதி அளவு எடுத்து கொட்டணும். நம்ம கலந்துக்கிட்டோம். இந்த கலந்ததை பாதி அளவு போட்டுக்கணும். ஒரு மதிப்பாக போட்டால் போடும். பாதி அளவு நம்ம போட்டுட்டு இது அப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிட்டு அதில் இந்த ரசத்தை ஊற்றிடணும். மீதி இருக்கிறத அப்படியே என்ன போட்டுருக்கோம். போட்டு அப்படி அது ஒரு மாதிரி அப்படி பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த எலுமிச்சை சாறை விடணும். எலுமிச்சை சாறை இது முங்கும் அளவு எலுமிச்சம்பழ சாறு விடணும். நம்ம எலுமிச்சை சாறு 10 அப்படின்னா நம்ம மறுபடியும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும்னா, குளிர்ச்சியாக இருக்கும். பார்த்துக்குங்க, நான் எலுமிச்சம்பழ சாறு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமாக சூடாக ஆரம்பிச்சிடும். முதல்ல இது தொட்டு பார்த்தீங்கன்னாலே ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் யாரும் தயவுசெய்து தொட வேண்டாம். நான் ஏதாவது குச்சி கிச்சி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துல எல்லாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? இப்படியே நம்ம விட்டுறணும். கொதிச்சு பொங்கி அப்படியே வழிஞ்சு அதுக்கப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சூடாயிடும். இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப எளிமையான முறையில் இந்த ரசக்கட்டை நம்ம செய்ய முடியும். ரொம்ப எளிமையான முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த ரசமணியை செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய முறை பாருங்க. இப்போ நம்ம இது பல காலம் எல்லாருமே மறைப்பாக சொல்லவே இல்லை இந்த ரகசியத்தை யாருமே. நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்றேன். யார் வேணாலும் ரசமணி கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த முறையிலேயே ரசமணி கட்டலாம். இதுல கட்டுற ரசமணிகளும் கண்டிப்பாக வேலை செய்யும். சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல கட்டக்கூடிய ரசமணியை கண்டிப்பா ரசவாதத்துக்கு கொண்டு போக முடியும். இதையே அடுத்த நிலை, அதாவது ரசவாத நிலைக்கு இந்த ரசமணியை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றோம். அதனால இது எளிமையாக கட்டக்கூடிய ஒரு முறையா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நல்லா பொங்கட்டும். பொங்கலுக்கு அப்புறம் பாருங்க, சூடாயிருச்சு. இப்போ அடியில் தொட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமா சூடு இருக்கு, நல்ல சூடாயிரும். அதுக்கப்புறம் தொட முடியாது யாருனாலும். கீழே பாத்திரத்துக்கு கூட யாருனாலையும் தொட முடியாது, அந்த அளவுக்கு சூடாயிரும்.
இப்போ இது பொங்கிட்டு இருக்கு. இது பொங்கி அப்படியே நுர வந்து அடங்கி ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். அதாவது பாத்திரம் தொட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து ஜில்லுன்னு ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைக்கணும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே போடல, அது மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த இதில் வந்து அது ரசாயன மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. எப்படி பொங்க ஆரம்பிக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சில காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரசாயனங்கள் மட்டும் கொஞ்சமாக இந்த துத்தத்தை மட்டும் கலந்து வச்சுக்கிட்டு அரிசியை போட்டுட்டு அரிசி வெந்துடும் அப்படின்னு சொல்லி சில மேஜிக் எல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இது பொங்கி எப்படி வெளிவருதுன்னு பாருங்க. அப்படியே என்னமோ அடுப்பில் வச்சு சமைக்கிற மாதிரி பொங்கி தொட முடியல, பயங்கர சூடு. புகை வருது பாருங்க, எப்படி புகை வருதுக்கா, புகை வருது தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அடுப்பே இல்லாம சமைக்கிற முறை மாதிரி இருக்கு பாருங்க. எப்படி கொதிக்குது பாருங்க, எப்படி கொதிக்குது, பயங்கரமா கொதிக்குது. நம்ம எதுவுமே அடுப்பே வைக்காம எப்படி கொதிக்குது பாருங்க. அந்த காலத்துல நம்ம சித்தர்கள்லாம் இந்த மாதிரி பல ரகசியங்களை வச்சுருக்காங்க. எவ்வளவு தொட முடியாது பாத்திரத்துக்கு இப்போ யாருனாலே. ஆமாப்பா இந்த மாதிரி சிந்தும். அதனால ஒரு கல்வத்தை வச்சுக்கிட்டு அதில் வந்து ரெட் சிமெண்ட் தரையில் நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பொங்கி வெளியே போகும்போது நமக்கு தொல்லை இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆற வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வலிச்சு இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டுப்போம். சரியா? இதில் இருக்கிற எல்லா சரக்கையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா வலிச்சு எல்லாத்தையும் போட்டோம். இந்த மாதிரி இதில் ரசம் எடுத்துருக்கோம். சில நேரம் இந்த மாதிரி சட்டி ஓட்டையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம இதையே கொண்டு போய் கழுவலாம். சரியா? தண்ணி விட்டு முதல்ல கழுவணும். கட்டுன ரசம்லாம் அடியில் நிற்கும். அடியில் இருக்கிறது போயிடக்கூடாது. அதுக்குள்ள ரசம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அந்த மண்ணை மட்டும் தான் கழுவணும். நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். ஏன்னா அந்த அலுமினிய வாடை, சுத்தத்தையோடைய வாடை இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணி வந்து நல்லா வெள்ளையாக வர்ற வரைக்கும் நம்ம கழுவணும். பார்த்தீங்கன்னா அடியில் ரசம் நிற்கிது, கட்டி இருக்கு ரசம். நல்லா பிசைஞ்சு கழுவுங்க. நல்லபடி அழுத்தி பிசைஞ்சு கழுவுங்கன்னா பார்த்தீங்கன்னா ரசம் கட்டி நீங்கள் வருவார். இது நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவுங்க. என்ன அப்படி இருக்கா? பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ரசம் இறுகி இருக்கு. இது இன்னும் நல்லா கழுவணும். நம்ம கழுவி எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு.
கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நல்லா அரைக்கணும். தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வரும். இந்த அழுக்கு போக நம்ம அரைச்சிடணும். ஏன்னா அழுக்கு இதில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரசமணி வந்து கருத்து போயிடும். அதே நேரத்தில் அது ஒரு தோஷமாக இருக்கும். அதனால இந்த அழுக்கு போக நல்லா இப்படி கழுவிடும். இப்போ நல்லா அழுக்கு போயிடுச்சு பாருங்க. இப்போ அரைக்கும் போது நம்மளுக்கு அழுக்கு வரல. ரசமணி நல்லா இருக்கு. மணி வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. போதும். இப்போ நம்ம இதையே காட்டுறோம். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கு பாருங்க. இதை மட்டும் கொஞ்சம் பிழிஞ்சுக்கணும். நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா கட்டியானது மட்டும் உள்ள நிற்கும். கட்டியாத ரசம் எல்லாம் வெளியே வரும். நல்லா இருகுனது மட்டும் உள்ள நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டுன ரசம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த ரசமணியை கட்டுன ரசமணி கிடைச்சிச்சு நமக்கு. இதை நல்லா உருட்டி உங்களுக்கு தீக்குச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஓட்டை போடணும். தீக்குச்சியை சொருவணும். அழகா கட்டிடுச்சு. அருமையாக நம்ம கட்டிட்டோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீக்குச்சியை வந்து சொருவி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 3 நாளில் நல்லா இறுகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு சாரணை கொடுத்துக்கலாம், குடம் போட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான் எளிமையான ரசக்கட்டு முறை. எளிமையான ரசக்கட்டு முறை பார்த்துக்கங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இந்த முறை வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ரசியமாக வச்சிருக்காங்க. நம்ம வந்து வெளிப்படையாக இந்த ரசமணி செய்முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த ரசமணி செய்முறை பயிற்சி ஒன்று போலான்றது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு செய்முறை சொல்லி கொடுங்க, நேரடியாக உங்ககிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கோம். இது இல்லாமல் வேற ஒரு 2 முறையில் ரசம் கட்டுறது, அது எப்படி கட்டலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு லிங்கம் அப்படிங்கிற பாசானத்துக்கு வந்து எப்படி நம்ம ரசத்தை பிரிக்கிறது எளிமையான முறை ஒன்று இருக்கு. அதை நான் சொல்லி தருவேன் கண்டிப்பா. அந்த பயிற்சியில வரும். அதுக்கப்புறம் பிரிச்சு எடுத்த அந்த ரசத்தை சுத்தி செய்யற முறை, நம்ம அனுபவ முறை, எல்லாமே அனுபவமா நம்ம செய்துட்டு இருக்கிறது. சுத்தி செய்யற முறை, அப்புறம் வந்து அந்த ரசத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரசம் கட்டுறது. ஒரு 2 விதமா ரசம் கட்டுற மாதிரி நான் சொல்லி தருவோம். அப்புறம் வந்து அந்த கட்டுன ரசத்தை எப்படி இருக்கிறது, அதை எப்படி நம்ம வந்து சாரணை கொடுக்கறது எப்படி, அதை புடம் போடுறது எப்படி, சுருக்கு கொடுக்கறது எப்படி, இதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம். அப்புறம் வந்து அதை எப்படி பூஜித்து உருவேற்றுறது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லி தருவோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு நாள் பயிற்சியிலேயே இதெல்லாம் சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் நடைபெறும். ஏப்ரல் மாதம் நாங்கள் இடம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் நடைபெறும். இந்த பயிற்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க கீழே ஒரு நம்பர் கொடுப்பாருங்க. அந்த நம்பருக்கு
தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து குறைவான நபர்களுக்கு மட்டும் தான் நம்ம சொல்லி கொடுக்கலான்னு இருக்கோம். அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக முன்பதிவு பண்ணிக்கலாம். நல்லது. இப்போ இதே போல நீங்க ரசமணி நீங்க கட்டிக்கலாம். பாத்தீங்கன்னா இது நல்ல அருமையான முறை. இந்த ரசமணி ரசவாதத்துக்கு போகும் முறை இருக்குது. கண்டிப்பா இந்த ரசமணி ரசவாதத்துக்கு போகும். சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல பாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.